Hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So, topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ உங்க பெர்சன் சைட்ல இருந்து அவங்க தரப்புல இருந்து we can see that what kind of a shocking messages is coming for you அப்படின்ற பத்தி நம்ம ஒரு டீடைல் பிக்சரா வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ரீடிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே இது வந்து காமனா ரெசனேட் ஆகக்கூடிய ஒரு டாபிக் தான் ஃபார் நோ கான்டெக்ட் சிச்சுவேஷன்ஸ்ல இருந்து வாட் எவர் த சிச்சுவேஷன்ஸ் யூ ஆர் ரைட் நவ். ஸோ இது உங்க எல்லாருக்குமே வந்து ரெசனேட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ லெட்ஸ் see about the energies here. அண்ட் பிஃபோர் ஸ்டார்ட்டிங் த ரீடிங், ஸோ கைஸ் கமெண்ட் செக்ஷன் பக்கத்துல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் உங்களோட ஹைப் கண்டிப்பா வந்து கொடுங்க. பிகாஸ் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும் அண்ட் அவங்களோட லைஃப்க்காக ஒரு பெர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட் இன் த ஹைப் ஆப்ஷன் அண்ட் ப்ளீஸ் டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட் ஆன் மை போத் யூடியூப் சேனல் அண்ட் ப்ளஸ் த இன்ஸ்டாகிராம் சேனல். So let's start the reading now. ஓகே. ஸோ இங்க வந்து ஒரு சில கேசஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா மேபி நீங்க உங்களோட பெர்சன் வந்து மேக்ஸிமம் சில பேருக்கு வந்து ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ஸ்ல இருக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாவே இங்க வந்து இருக்கு. ஸ்பெஷலா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இல்ல இன்னும் டீப்பா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கண்டிஷன்ஸ்ல நம்ம வந்து பார்க்கும்போது, மேபி இப்ப நீங்க 2 பேருமே வந்து இப்ப பேசாம நீங்க வந்து இருக்கீங்க இல்லையா? ஸோ அப்போ சம் கைண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் கேப் அங்க வந்து சில பேருக்கு வந்து இருந்திருக்கும். சில பேருக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சில பிசிக்கல் டிஸ்டன்ஸ்மே தான் இங்க வந்து இருக்கு. ஸோ நீங்க 2 பேருமே வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பீங்க. இல்ல இந்த 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 ஒரு பிரேக் அப்புறம் நீங்க 2 பேருமே வந்து பார்த்தோம் அப்டின்னா, வேற வேற பிளேஸஸ்ல வந்து இருக்கிறது, கொஞ்சம் செப்பரேட்டா இருக்கிறது, அந்த மாரி சில விஷயம் வந்து நடந்திருக்கலாம். ஏன்னா, இங்க வந்து ஸ்ட்ராங்கா அந்த ஒரு செப்பரேஷன் அப்டின்ற ஒரு எனர்ஜிஸ் வந்து ரொம்ப கிளியராவே இங்க வந்து இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, நீங்களும் சரி, உங்களோட பெர்சனும் சரி, டெலிபேத்திக்கா நெறையவே வந்து 2 பேருமே வந்து கனெக்ட் பண்றதா இருக்கட்டும். ஸோ நேர்ல வந்து பேசுறது கிடையாது. நேர்ல வந்து மீட் பண்றது கிடையாது. இல்ல ஒரு ஃபோன்லயோ, ஒரு ஜஸ்ட் ஒரு இப்ப நம்ம கால் பண்ணி பேசுறதுலயோ, அந்த மாரி எந்த ஒரு கான்வர்சேஷனுமே அங்க வந்து இல்ல. ஆனா, அவங்கள பத்தின ஒரு தாட்டா இருக்கட்டும், அவங்கள பத்தின ஒரு நெனப்பா இருக்கட்டும், அது உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்டின்னா, 24/7 உங்களுக்கு அவங்களோட தாட்ஸ் வந்து கண்டிப்பா அங்க வந்து இருக்க தான் செய்யும். அண்ட் சேம் அவங்களோட இடத்துலயுமே நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, அவங்களுக்குமே உங்கள பத்தின தாட்ஸ் வந்து பார்த்தோம் அப்டின்னா, அந்த ஒரு 24 மணி நேரமும் உங்கள பத்தின தாட்ஸ் அவங்களுக்குமே தான் உங்கள பத்தி வந்து இருக்கு. பட் இங்க வந்து என்னன்னா, அந்த பேச்சுவார்த்தை வந்து டைரக்ட்டா வந்து இல்லாம, அத பத்தி வந்து நெனைக்கிறதும், ஒருத்தர் ஒருத்தர பத்தி நெனைக்கிற விஷயமா இருக்கட்டும். ஆனா அத பத்தி வந்து ட்ரீம் பண்றதா இருக்கட்டும். ஸோ டெலிபேத்திக்கா அவங்க கூட நீங்க வந்து கனெக்ட் ஆகுற மாரி நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ரீசென்ட்டா அவங்கள பத்தி ஏதாவது ட்ரீம்ஸ் ஏதாவது பார்த்திருக்கலாம். ரீசென்ட்டா அவங்க உங்களோட கனவுல வந்து ஏதாவது உங்ககிட்ட நார்மலா வந்து பேசுற மாரி, அ இல்ல எந்த ஒரு சண்டையுமே இல்லாம நீங்க எப்பயுமே அவங்க பெர்சன் கிட்ட இப்ப நார்மலா நீங்க வந்து பேசுவீங்க இல்லையா? ஸோ அந்த மாரி ஒரு ஜாலியா வந்து இப்ப பேசுற மாரி, அந்த மாரி ஏதாவது ஒரு சில சிம்ப்டம்ஸ் ஏதாவது ஒரு ட்ரீம்ல ஒரு சைன் மாரி நீங்க வந்து உங்க பெர்சன் உங்ககிட்ட வந்து பேசுற மாரி நீங்க ஏதாவது வந்து பார்த்திருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஓகேங்களா? ஆ ஸோ இங்க வந்து அதுதான் வென் கம்ஸ் டூ நம்ம அந்த பிசிக்கல் வேர்ல்டுல வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, இந்த 3டி அந்த 5டி வேர்ல்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஸோ இங்க அந்த ஒரு கேப் இருக்கு. ஆனா அதுவே வென் கம்ஸ் டூ அந்த லைஃப் ஸ்டைல்ல வந்து நம்ம வந்து பார்க்குறப்ப எந்த ஒரு கேப்புமே இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அந்த டெலிபேத்திக்கா வந்து கனெக்ட் ஆறீங்க அப்டின்ற விஷயம் தான் இங்க வந்து இருக்கு. இன் கேஸ் இப்ப நீங்க ரீசென்ட்டா உங்க பெர்சன பத்தின ட்ரீம்ஸ் நீங்க வந்து பார்த்திருந்தீங்க அப்டின்னா, ஸோ அதே சேம்
அவங்களோட கனவுல நீங்களுமே வந்திருப்பீங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ, அதனால தான் நான் இங்க வந்து கிளியரா சொல்லியிருக்கேன். ஸோ 24/7 அவங்களோட நெனப்பு உங்களுக்குமே வந்து இருக்கு. உங்களோட நெனப்பு அவங்களுக்குமே இருக்கு அப்படிங்கிறப்போ, ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஒரு டெலிபேத்திக் கனெக்ஷன்ஸ் இங்க வந்து இருக்கு. ஸோ ட்ரீம்ஸ் த்ரூ நீங்க அவங்கள வந்து பார்க்கிறதா இருக்கட்டும், அவங்க உங்கள வந்து பார்க்கிறதா இருக்கட்டும். ஸோ அந்த மாரி ஒரு சைன் நீங்க வந்து பார்த்திருக்கலாம். ஸோ தட் இந்த இந்த சைன் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்டில் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல இன்னும் அந்த ஒரு எமோஷன்ஸ் அங்க வந்து இருக்கு. அந்த ஒரு லவ் குரோத் அங்க வந்து இருக்கு அப்படின்றத நீங்க வந்து ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ, அதிலேயே நீங்க வந்து பார்க்கும்போதே நீங்க வந்து ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ, நீங்க ஒருத்தர் இன்னும் எவ்வளோ விரும்புறீங்க. ஸோ, இந்த டிஸ்டன்ஸ் அது எல்லாத்தையும் வந்து நீங்க கம்ப்ளீட்டா ஒரு மிக்ஸ்டு எனர்ஜியா நீங்க வந்து ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. ஓகே. அண்ட் இந்த பெர்சன் த்ரூ உங்களுக்கு ஏதாவது ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டீஸோ, இல்ல இந்த பெர்சன் த்ரூ உங்களுக்கு ஏதாவது ஒரு சில கம்யூனிகேஷன் டெவலப்மென்ட் வந்து கண்டிப்பா வரதான் செய்யும். ஏன்னா, இவங்க வந்து ஏதாவது ஒரு சில ஸ்டெப் வந்து எடுக்கணும் அப்படின்ற மாரி தான் இவங்க வந்து நெனைக்கிறாங்க. இன்கேஸ் இப்ப வந்து லைக் நீங்க ஏதாவது ஸ்டெப் ஏன்னா இங்க வியூவர்ஸ் நம்ம வந்து பார்க்குறப்போ, உங்க தரப்புல இருந்து நீங்க எந்த ஒரு ஆக்ஷன்ஸும் எடுக்கிற மாரி எனக்கு வந்து தெரியல. அண்ட் அதே மாரி அ லைக் நீங்களுமே அவ்ளோ வந்து உங்க சைட்ல இருந்து அந்த ஒரு வெயிட்டிங் பண்ற எனர்ஜிஸ்மே இங்க வந்து இல்ல. ஸோ பொதுவா நீங்க உங்க பெர்சன வந்து மிஸ் பண்றீங்க. ஆனா உங்களோட தரப்புல இருந்தும் நீங்க எந்த ஒரு ஆக்ஷன்ஸுமே நீங்க வந்து எடுத்து வைக்கல. பிகாஸ் அவங்க அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது பண்றீங்க, ஏதாவது ஒரு சில விஷயம் நீங்க ஏதாவது ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா, அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பயத்திலேயே நீங்களும் எந்த ஒரு விஷயமும் நீங்க வந்து பண்றதில்ல. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி நீங்களுமே எதுக்குமே வந்து ரியாக்ட் பண்ணாம அமைதியா தான் இருக்கீங்க. ஸோ சைலன்ட்டாவே அந்த பெயின வந்து நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த ஒரு செப்பரேஷன் கேப். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் இவங்களுக்கு உங்க சைட்ல வந்து பேசணும், கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வமா இருக்கட்டும். ஸோ அது அவங்களுக்கு வந்து இருக்க தான் செய்யுது. ஆனா அவங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு பயம் என்ன அப்படின்னா, ஸோ பாஸ்ட்ல நடந்த சில விஷயங்கள். ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்க்குறப்போ சில பேரோட விஷயம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாவே ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஒரு மேஜரா ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் வந்து 2 பேருமே வந்து விலகி போயிருந்திருக்கலாம். அந்த அந்த பிரச்சனை வந்து 2 பேரையுமே வந்து மனதளவுல ரொம்பவே வந்து பாதிச்சிருக்கும். ஸோ 2 பேருக்குமே வந்து பார்த்தோம் அப்டின்னா, லைக் அந்த ஒரு ஹோப் அந்த மொமெண்ட்ல வந்து இருந்திருக்காது. ஸோ இனிமே இந்த ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ஒரு முன்னேற்றம் வரப்போதா? இல்ல இனிமே இந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு வந்து தொடருமா? தொடராதா? அப்டின்ற அந்த ஒரு மேஜர் கன்ஃப்யூஷன்லயே நீங்க 2 பேருமே வந்து இருந்திருப்பீங்க. ஓகே. ஸோ ரைட் நவும் அதே மாரி தான் நீங்க 2 பேருமே வந்து இருக்கீங்க. இது ஒன் செட் ஆஃப் பீப்பிள். செகண்ட் செட் ஆஃப் பீப்பிள் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, பர்ட்டிகுலரா ஏதாவது ஒரு தேர்ட் பெர்சன்னால ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் வந்திருக்கலாம் ரிலேஷன்ஷிப்ல. ஸோ அவங்க அவங்கள வந்து ஏமாத்தியிருக்க மாரி சில பேருக்கு வந்து தோணியிருக்கும். ஸோ அவங்க ஏமாத்திருக்க கூட சில பேருக்கு வந்து செஞ்சிருக்கலாம். பட் மோஸ்ட் மோஸ்ட் ப்ராபப்லி இங்க வந்து அந்த ஒரு சீட்டிங் நடந்திருக்க விஷயம் வந்து இங்க இருக்கு அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ அப்படி அந்த தேர்ட் பெர்சன்ஸோட இஷ்யூஸ் இங்க வந்திருக்கு அப்படின்ற பட்சத்துல, நீங்க இந்த பெர்சன்ட்ட இருந்து வந்து விலகி வந்திருப்பீங்க. ஸோ நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்க எவ்வளோக்கு வந்து ட்ரூவா இருக்கீங்களோ, அதே மாரி அவங்களும் உங்ககிட்ட வந்து நேர்மையா வந்து பழகணும் அப்டின்ற மாரி தான் நீங்க வந்து ஆசைப்படுறீங்க. ஆனா அவங்க சைட்ல இருந்து அந்த ஒரு விஷயம் அங்க வந்து இல்ல. அவங்க ஜென்யூனா இல்ல அப்டின்ற பட்சத்துல, அது உங்களோட லைஃப வந்து பெரிய அளவுக்கு வந்து பாதிச்சிருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்ப பெரிய அளவுக்கு பாதிச்சிருக்கும். ஆ ஸோ நீங்க அதனாலேயே வந்து நீங்க 2 பேரும் வந்து செப்பரேட் ஆயிருக்கலாம். ஸோ நீங்க செப்பரேட் ஆனதுக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்க வாய்ப்பு இருக்கும். ஃபார் சம் கைண்ட் ஆஃப் பீப்பிள் ஓகேங்களா. ஸோ அப்படி இந்த சில பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கு. இல்ல பொதுவா நான் சொன்ன மாரி ஃபர்ஸ்ட் செட்ல நம்ம வந்து நான் சொல்லியிருப்பேன். உங்களோட ரிலேஷன்ஷிப்ல பேச்சுவார்த்தையில ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கலாம். ஸோ அதுவே ஒரு பெரிய ப்ராப்ளமா கிரியேட் ஆயிருக்கும்போது, ஒரு இடத்துல அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு இடத்துல வந்து எண்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த சினாரியோஸ்ல எய்தர் நீங்க வந்து செட் நம்பர் 1 இருந்தாலும் சரி, செட் நம்பர் 2 இருந்தாலும் சரி, ஸோ உங்களோட பெர்சன் உங்ககிட்ட வந்து அவங்களே வந்து ஒரு சில கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ண தான் நினைக்கிறாங்க. அவங்களே வந்து பேசணும் அப்படின்ற மாரி தான் நினைக்கிறாங்க. அவங்க தரப்புல இருந்தே அவங்க ஏதாவது ஒரு சில விஷயத்த வந்து எடுத்து பண்ணணும் அந்த ரிலேஷன்ஷிப்ல அப்படின்ற மாரி. ஸோ அது ஒரு முன்னுரிமை அந்த அந்த பெர்சன் வந்து எடுத்து பண்ற மாரி தான் இருக்கு. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பயம் இருக்கு. ஏன்னா கண்டிப்பா இந்த பெர்சன் உங்களோட ஹார்ட்ட வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. உங்க மனச வந்து இந்த பெர்சன் ரொம்பவே வந்து காயப்படுத்தியிருக்காங்க அப்படின்ற பட்சத்துல, ஸோ நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? நீங்க அவங்கள வந்து ஏத்துப்பீங்களா? ஏத்துக்க மாட்டீங்களா? அப்படின்றது தான் இந்த பெர்சனுக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வியாவே வந்து இருக்கு. ரீசென்ட்டா இப்போ உங்களோட பர்த்டே ஏதாவது வந்திருக்கு அப்படின்னாலும் சரி, இல்ல ரீசென்ட்டா ஏதாவது உங்க 2 பேருக்கும் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு சில ஸ்பெஷல் டேஸ் ஏதாவது இருந்தாலும் சரி, ஸோ அந்த டேஸ்ல அவங்க உங்ககிட்ட வந்து பேசணும்னு ஆசைப்பட்டுருப்பாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த சில விஷயம் எல்லாமே அவங்க மனசுல ஓடிட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்துல அவங்க தரப்புல இருந்து எந்த ஒரு ஆக்ஷன்ஸுமே நீங்க வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கலாம். மேபி அவங்க உங்களுக்கு வந்து ஏதாவது விஷ் பண்ணணும், இல்ல அவங்க அவங்க உங்ககிட்ட வந்து ஏதாவது பேசணும் அப்படின்ற மாரி நீங்க ஏதாவது விருப்பப்பட்டிருந்திருப்பீங்க. பட் ஆனாலும் அங்க வந்து எந்த ஒரு பேச்சுவார்த்தையுமே இல்லாம, கம்ப்ளீட்டா அந்த ஒரு மௌனமா தான் இந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே இருந்திருக்கும். ஸோ அந்த ஒரு சைலன்ட் கேம் தான் இங்க வந்து இருந்திருக்கும். ஸோ இந்த பெர்சனோட மெசேஜஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆ நீங்க இவங்களோட லைஃப்ல இருந்து விலகி போனதுக்கு அப்புறம் நெறையாவே ஒரு சில பிரச்சனைகள் இந்த பெர்சன் வந்து அனுபவிச்சிருக்கலாம்.
பெர்சனலா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்களோட ஃபேமிலி லெவல்லயும் சரி, அண்ட் அவங்களோட ஓன் அவங்களோட வாழ்க்கையிலயும் சரி, அவங்க நெறைய ஒரு சில ப்ராப்ளம்ஸ்ல வந்து கோ த்ரூ ஆயிருந்திருப்பாங்க. நெறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு வந்து நடந்திருக்கும். அது தொழில் ரீதியாவும் சில பிரச்சனைகள் அவங்க வாழ்க்கையில வந்திருக்கும். அவங்க குடும்பத்திலயும் நம்ம நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, அங்கேயும் ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் அவங்களுக்கு வந்திருக்கும். ஸோ நீங்க போனதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையே வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு விதத்தில ஒரு நரக வாழ்க்கையா தான் அவங்களுக்கு வந்து இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ லைக் சம்திங் ரொம்ப ஒரு மாரி டாக்ஸிக்கா இந்த பெர்சன் வந்து ஃபீல் பண்ணியிருந்திருப்பாங்க. இவங்களோட தரப்புலருந்து என்ன அப்டின்னா, லைக் அவங்க கிட்ட வந்து அந்த ஒரு ரீயூனியன் அப்டின்ற ஒரு கார்டு தான் யூஸ் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு ரீயூனியன் திருப்பி வந்து பேசணும். திருப்பி அந்த ஒரு எமோஷனலா வந்து கனெக்ட் ஆகணும். எங்க தொலைச்சோமோ அதே இடத்துலயே திருப்பி வந்து சேர்ந்து ஒரு விஷயத்த வந்து உருவாக்கணும் அப்டின்ற மாரி தான் அவங்க வந்து ஆசைப்படுறாங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் அவங்கள பொறுத்தளவுக்கு வந்து சேம் நீங்க ஃபீல் பண்ற மாரி தான். ஆல்ரெடி இது ஏதோ ஒரு இடத்துல வந்து எண்ட் ஆயிருக்கும். இது எப்படி ஆரம்பிக்க போகுது அப்படின்னு ஆரம்பிக்குமா? ஆரம்பிக்காதா? அப்படின்ற ஒரு கன்ஃப்யூஷன்ல நீங்க இருக்கிற மாரி, அதே மனநிலைமையில தான் அவங்களுமே வந்து இருக்காங்க. ஆனா, அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்க ஏதோ ஒரு சில ஸ்டெப் எடுத்து திருப்பி அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் வந்து சால்வ் பண்ணி ஒண்ணு சேரணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அவங்க வந்து ரொம்ப அதிகமா வந்து இந்த இந்த டைம்ல வந்து அவங்க எதிர்பார்க்கிறது வந்து அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான். அண்ட் அவங்கள பொறுத்தளவுக்கு அ லைக் அவங்க மேபி நீங்க இல்லன்னா அவங்களோட பெர்சன் யாராவது வந்து மகர ராசியா இருக்கலாம், இல்ல மீன ராசியா இருக்கலாம். பிகாஸ் அந்த ஒரு கேப்ரிகார்ன் அண்ட் அதே மாரி பைசிஸோட எனர்ஜிஸ் நான் இங்க வந்து ரொம்ப கிளியரா வந்து பார்க்குறேன். வாட்டர் எலிமெண்ட் அண்ட் எர்த் எலிமெண்டோட காம்பினேஷன்ஸ் இங்க வந்து இருக்கு ஸ்ட்ராங்கா. அண்ட் சில மேபி நீங்க அவங்களோட பெர்சன் வந்து மிதுன ராசியாவும் இருக்கலாம். ஏர் சைன் வென் இட் கம்ஸ் டூ ஜெமினி அந்த மாரி. ஸோ சில பேருக்கு ரீடிங்ஸ் வந்து பார்க்குறப்போ, இந்த ஜோடியாக்கு மட்டும் தான் இந்த ரீடிங் ரெசனேட் ஆகுமா? அப்படின்ற மாரி நீங்க நினைக்கிறீங்க. ஸோ அந்த மாரிலாம் கிடையாது. பொதுவா இதுல வந்து எந்த எனர்ஜி ரொம்ப ஹையா இருக்கோ, அதுதான் நம்ம ரீடிங்ஸ்ல நம்ம வந்து சொல்றோம். மத்தபடி இந்த ரீடிங்ஸ்ல வந்து நீங்க பார்க்கும்போது 3 ஜோடியாக் சைனுமே நீங்க வந்து பார்க்கலாம். அதனால எந்த ஒரு ப்ராப்ளமே வந்து கிடையாது. இது எல்லாருக்குமே காமனா ரெசனேட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான். ஓகே. ஆ ஸோ வென் கம்ஸ் டூ கம் பேக் டூ த பாயிண்ட். இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்கிறப்போ இவங்களுக்கு நீங்க நெறைய விஷயங்கள் வந்து புதுசா இப்ப நீங்க வந்து பார்த்தோம் அப்டின்னா, உங்களோட லைஃப்ல வந்து நெறைய விஷயங்கள் நீங்க வந்து எடுத்து நீங்க வந்து பண்ணுவீங்க. உங்களோட லைஃப்ல நீங்க நெறைய ஒரு சில சேஞ்சஸ் நீங்க வந்து பார்க்கலாம். தொழில் ரீதியாவும் சரி, இல்ல நீங்க ஏதாவது வேற ஒரு சில கம்பெனில போய் புதுசா ஏதாவது வேற ஒரு கம்பெனில போய் வேல பார்க்கணும் அப்டின்னு ஆசைப்பட்டீங்க அப்டின்னா, ஸோ அங்க நீங்க வந்து உங்களோட தனித்துவத்த நீங்க கண்டிப்பா வந்து காட்டுவீங்க. உங்களோட வாழ்க்கையில சின்ன சின்னதா ஒரு சில முன்னேற்றம் வந்து வர மாரி தான் இங்க வந்து இருக்கு. இது எல்லாமே உங்களோட பெர்சன் கண்டிப்பா வந்து பார்க்க தான் செய்வாங்க. அண்ட் அதே மாரி இன் சச் கைண்ட் ஆஃப் கேஸஸ் இதுல வந்து நாம செகண்ட் செட் சொன்ன மாரி தான். இப்ப தேர்ட் பார்ட்டியோட இஷ்யூஸ் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல வந்து பாதிச்சிருக்கு ஆல்ரெடி அப்டின்னா, அந்த தேர்ட் பார்ட்டிக்கு கண்டிப்பா உங்கள பத்தி வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த தேர்ட் பார்ட்டியுமே வந்து உங்களோட லைஃப்ல என்ன நடந்துட்டுருக்கு அப்டின்றத கண்டிப்பா இவங்க வந்து வாட்ச் பண்ணுவாங்க. ஏன் வாட்ச் பண்றாங்க அப்டின்னா, உங்களோட பெர்சன் இவங்க கிட்ட வந்து சரியா எதுவுமே வந்து பேசுறதில்ல. அந்த தேர்ட் பார்ட்டி இருந்தாங்க அப்டின்னாலுமே அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி விலகி வந்திருக்கலாம். பிகாஸ் அவங்களோட பெர்சனல் லைஃபே வந்து நெறைய ப்ராப்ளம் போயிட்டுருக்கு அப்டின்ற பட்சத்துல, ஸோ அவங்க தேர்ட் பார்ட்டி கிட்ட எந்த ஒரு கனெக்ஷனுமே இப்ப வந்து பண்றது கிடையாது. ஸோ அந்த தேர்ட் பார்ட்டிக்கு என்ன தோணுது அப்டின்னா, மேபி நீங்க 2 பேரும் சேர்ந்துட்டனால தான் இவங்க பெர்சன் அவங்க கிட்ட வந்து எதுவுமே பேசுறதில்ல அப்டின்ற ஒரு தாட் ப்ராசஸ்ல தான் அவங்க வந்து இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த தேர்ட் பார்ட்டி கண்டிப்பா வந்து உங்களோட சோசியல் மீடியாஸ வந்து செக் பண்றதோ, இல்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத வந்து ஸ்பை பண்றதுக்கோ வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாவே இருக்கு. 90 டூ 100% சான்சஸ் ஆர் தேர். ஸோ இந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லா வந்து இருந்துக்கோங்க. அண்ட் ரொம்பவே ஒரு நெகட்டிவ் கைண்ட் ஆஃப் அன் எனர்ஜி தான் நான் இதுல வந்து ஃபீல் பண்றேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் ரீசென்ட்டா இப்போ உங்களோட நீங்க யூஸ் பண்ற பிளாட்ஃபார்ம்ஸ் எதுனாலுமே சரி, வென் கம்ஸ் டூ எனிதிங் லைக் Instagram எதுனாலுமே சரி, ஸோ அதுல உங்களுக்கு நியூ ப்ரொஃபைல்ஸ்லேருந்து யாராவது வியூ பண்றாங்க அப்படின்னா, யூ ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல். ஸோ அது வந்து தேர்ட் பார்ட்டியாவும் இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஓகே. ஸோ இந்த விஷயத்துல நீங்க உங்களோட கவனம் ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ லெட்ஸ் சி அபவுட் யுவர் பெர்சன் ஃபீலிங்ஸ் அஸ் வெல். லைக் இந்த தருணத்துல அந்த பெர்சனோட எனர்ஜிஸ் என்னவா இருக்கு அப்படின்றதுமே நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே. ஐ கெட் அ வெரி ஸ்பெசிஃபிக் மெசேஜஸ். ஸோ இதுல வந்து நம்ம பார்த்தோம் அப்டின்னா, ஏஞ்சல்ஸோட மெசேஜஸுமே இங்க வந்திருக்கு. உங்க ரிலேஷன்ஷிப் ஸ்பெஷலி இன் யோர் ரிலேஷன்ஷிப். ஸ்டார்ட்டிங்கோட பாயிண்ட்லயே நான் வந்து சொல்லியிருப்பேன். உங்களுக்கு வந்து டெலிபேத்திக்கா நீங்க 2 பேருமே வந்து கனெக்ட் ஆறீங்க அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ இன் சச் கைண்ட் ஆஃப் அ கேஸஸ் உங்களுக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப்ப பத்தின ட்ரீம்ஸ் வந்து ரொம்ப அதிகமாவே வந்துகிட்டு இருக்கு. ஸோ நீங்க வந்து லைக் அந்த பெர்சன பத்தி நெனைக்கலனா கூட உங்களுக்கு திருப்பி திருப்பி அந்த பெர்சன பத்தின தாட்டோ, இல்ல அந்த பெர்சன் உங்களுக்கு அடிக்கடி ட்ரீம்ல அப்பியர் ஆற மாரி உங்களுக்கு வந்து தோணுது அப்டின்னா, ஸோ யுனிவர்ஸ் இஸ் கன்ஃபர்மிங் யூ தட் உங்களுக்கு இந்த பெர்சன் வந்து ஒரு சூட்டபிளான ஒரு பெர்சன் தான் அப்படின்றது தான் யுனிவர்ஸ் வாண்ட்ஸ் டூ கன்ஃபார்ம் யூ தட்.
அண்ட் நெக்ஸ்ட் வந்து லைக் இந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் நல்ல லெவலுக்கு வந்து க்ரோ ஆகும் அப்படின்றனால தான் யூ ஆர் கெட்டிங் தட் சைன் ஃப்ரம் த யூனிவர்ஸ். இட்ஸ் நாட் லைக் நீங்க ஓவர் திங்கிங் பண்றனால தான் அந்த பெர்சன் வந்து உங்களுக்கு திருப்பி திருப்பி கனவுல வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னு கிடையாது. ஸோ இது வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு டிவைன் கைடன்ஸ் மாதிரி தான் இங்க வந்து இருக்கு. ஸோ இந்த டிவைன் கைடன்ஸை நீங்க கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நீங்க பார்க்குற ஒவ்வொரு ட்ரீமுமே உங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸா தான் இங்க வந்து இருக்கு. ஸோ அதனால நீங்க என்ன விஷயம் வந்து பார்க்குறீங்க, நீங்க என்ன விஷயம் நீங்க வந்து அப்சர்வ் பண்றீங்க, ஸோ இந்த ட்ரீம பார்த்ததுக்கு அப்புறம் உங்களோட எனர்ஜி எப்படி வந்து ஃபீல் ஆகுது? ஸோ அது நீங்க அத பார்க்கும்போது நீங்க டிஸ்டர்ப்டா இருக்கீங்களா? இல்ல நீங்க வந்து அந்த ட்ரீம்ஸ நீங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு மாரி சோகமா இருக்கீங்களா? ஸோ உங்களோட எனர்ஜி லெவல் எல்லாமே இங்க வந்து மேட்டர் தான். ஓகேங்களா? ஸோ அதனால இட் இஸ் கம்ப்ளீட்லி அ டிவைன் கைடன்ஸ். ஸோ அத நீங்க இனிமே நீங்க வந்து லைக் பிஃபோர் நீங்க பார்த்த கனவு உங்களுக்கு ஞாபகம் இருந்தாலும் சரி, இல்ல இனிமே நீங்க பார்க்கக்கூடிய கனவு எதுவா இருந்தாலும் சரி, தட் இஸ் அ டிவைன் கைடன்ஸ் ஃபார் யூ. ஸோ அதுல நீங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ அது த்ரூ உங்களுக்கு உங்களோட லைஃப்ல ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். உங்களோட லவ் லைஃப்க்கு அதுல இருந்து ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். ஸோ அது உங்களுக்கு ஃபியூச்சர்ல அது வந்து ஒரு விதத்துல வந்து ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, நான் சொன்ன மாரி அதே எக்ஸாக்ட் சேம் மெசேஜஸ் தான். லைக் உங்க பெர்சன் கண்டிப்பா வந்து லைக் மீட் பண்ணணும் அப்படின்ற மாரி தான் வந்து ஆசைப்படுறாங்க. ஸோ அவங்க த்ரூ வந்து லைக் அந்த ஒரு கால் ஆர் டெக்ஸ்ட் மெசேஜஸ், ஸோ அவங்க த்ரூ வந்து அவங்க வந்து உங்ககிட்ட வந்து கனெக்ட் பண்றது, கான்வர்சேஷன் வந்து பில்ட் பண்றது, அதுதான் அவங்களோட ஒரு மெயின் எண்ணமா இருக்கு அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸோ அவங்களோட மெயின் மோட்டோ, அவங்களோட மெயின் கோலே இதுதான் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்ட் த சேம் மெசேஜஸ் ஆர் ஹியர். லைக் அவங்க வந்து உங்ககிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்ற மாரி தான் ஆசைப்படுறாங்க. இட் இஸ் நாட் லைக் லைக் ஜஸ்ட் வந்து பேசுறேன், கம்யூனிகேட் பண்றேன் அப்படின்னு எதுவுமே வந்து கிடையாது. ஸோ அகைன் அந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து டெவலப் பண்றதுக்காக தான் அவங்க ஒரு முயற்சி பண்றாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. கேன் வி டேட் பேபி? ஓகே. ஸோ திஸ் இஸ் அகைன் அ வெரி பியூட்டிஃபுல் மெசேஜஸ். நான் சொன்ன மாரி சேம் அதே தான். ஸோ இந்த பெர்சன் கம்ப்ளீட்டா வந்து மீட் பண்ணணும் அப்படின்றதுல தான் வந்து ரொம்ப குறியாவே இங்க வந்து இருக்காங்க. ஸோ இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் யூ லைக் நீங்க உங்க பெர்சன வந்து மீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா என்ன அப்படின்றது. ஏன்னா இங்க வந்து நம்ம வந்து அதையுமே அட்ரஸ் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்ல ஆயிருக்கு அப்படின்றது. எய்தர் இட் இஸ் அ கம்யூனிகேஷன் டிஸ்டன்ஸ் ஆர் எல்ஸ் லைக் வெர்பல் டிஸ்டன்ஸ் எதுனாலுமே சரி. ஸோ நேர்ல வந்து மீட் பண்ணணும், கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்றதும் அவங்களோட ஒரு பெரிய ஆர்வமா இருக்கு. வில் யூ ஹக் மீ இஃப் யூ ஆர் மீட்? ஸோ நீங்க அவங்கள வந்து மீட் பண்ணும்போது அவங்க நீங்க வந்து ஹக் பண்ணுவீங்களா? கட்டி பிடிப்பீங்களா? அப்படின்ற மாரி ஒரு மெசேஜஸ்மே வந்திருக்கு. ஸோ ஐ கேன் சீ தட் இந்த பெர்சன் எவ்வளோ ஒரு லாங்கிங்ல இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு அது கிளியராவே வந்து புரியும். ஸோ இந்த பெர்சனுக்கும் உங்கள பத்தின எவ்வளோ ஒரு தாட் இருக்கு. ஸோ அவங்க எவ்வளோ மென்டலி வந்து டிஸ்டர்ப்டா இருக்காங்க. அவங்க பண்ண மிஸ்டேக்ஸ்னாலயே அவங்களுக்கு எவ்வளோ மென்டலி அவங்க டிஸ்டர்ப்டா இருக்காங்க. அவங்களுக்கும் உங்கள பத்தின நெனப்பு இருக்கு அப்படின்றது யூ கேன் கிளியர்லி சீ த்ரூ திஸ் மெசேஜஸ். ஓகே. அண்ட் ஃபைனலி நம்ம வந்து பார்க்கும்போது again a beautiful confirmation. I miss you more. Okay, I miss you more baby. I don't know like baby baby அப்படின்ற ஒரு மெசேஜஸ் ரிப்பீட்டடா வந்திருக்கு. ஸோ ஐ திங்க் மேபி உங்களோட பெர்சன் உங்களை வந்து பேபி பேபின்னு கூப்பிடலாம், இல்ல நீங்க அவங்கள அந்த மாதிரி வந்து கூப்பிடலாம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதாவது நிக் நேம் ஆர்எல்ஸ் லைக் சம்திங் செல்லமா நீங்க மேபி அந்த மாதிரி ஏதாவது கூப்பிடலாம். ஸோ இங்க வந்து பாக்குறப்ப ஸோ அகைன் அதுதான் லைக் அவங்க உங்களை வந்து எவ்வளவு மிஸ் பண்றாங்க, இதுதான் நான் அவங்களுக்கு வந்து சொல்லியிருந்திருந்தேன். ஸோ இவங்க நெறைய வந்து எப்படி சொல்றேன்னா, லைக் ஆஃப்டர் த பிரேக்கப் நெறைய விஷயம் இவங்க வந்து கோ த்ரூ ஆயிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு விஷயமும் உங்க லைஃப்ல வந்து கோ த்ரூ ஆகும்போதெல்லாம், அவங்களுக்கு உங்கள பத்தின தாட்ஸ் கண்டிப்பா வந்திருக்கு. ரொம்பவே அலோனா வந்து ஃபீல் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ ஏன்னா இந்த பெர்சன பொறுத்தளவுக்கு அவங்க கஷ்டத்த வந்து மத்தவங்க கிட்டயோ, இல்ல அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டயோ யார்கிட்டயும் ஷேர் பண்ற மாரி எனக்கு வந்து தெரியல. அண்ட் அவங்களோட ஃபேமிலி கூட அவ்வளோ ஒண்ணும் இந்த பெர்சன் வந்து அட்டாச்டாவோ, இல்ல அவங்க கூட ரொம்ப கனெக்டடாவும் இருக்கிற மாரி எனக்கு வந்து தெரியல. ஸோ ஜஸ்ட் வீட்ல இருக்கேன், போறேன் அப்படின்ற மாரி ஒரு மனநிலைமையில தான் அவங்க வந்து இருந்திருப்பாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவ் பெர்சனா வந்து நீங்க தான் வந்து தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ அகைன் அண்ட் அகைன் இட் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் கன்ஃபர்மேஷன். ஸோ இவங்க த்ரூ வந்து அந்த ஒரு ரீயூனியன் வருது அப்படின்றத வி கேன் கிளியர்லி see her. ஸோ இட்ஸ் அப் டூ யூ கைஸ். லைக் நீங்க இந்த ப்ராப்ளம் வந்து லைக் இந்த பெர்சன் சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறப்போ, நீங்களும் இதை சால்வ் பண்ணி கண்டினியூ பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க தாராளமா வந்து கண்டினியூ பண்ணலாம். பிகாஸ் உங்களோட எனர்ஜிஸ் ரொம்பவே பாசிட்டிவா இருக்கு. உங்களோட எனர்ஜிஸ் எல்லாமே ரொம்ப எமோஷனலாவும் இருக்கு அப்படிங்கிறப்போ, இட்ஸ் அப் டூ யூ. ஓகே. ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ இன் யுவர் ரீடிங் கைஸ். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும், ரெசனேட் ஆயிருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இன் கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு, ரெசனேட் ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா, வெல்கம் யூ ஆல் டு திஸ் ஸ்டார் 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட் ஆன் மை போத் யூடியூப் அண்ட் as well as my Instagram channel. அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் அ பர்சனல் ரீடிங் நீங்க வந்து இன்ஸ்டன்ட்டா நீங்க வந்து ரீடிங் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா, ஸோ யூ கேன் டைரக்ட்லி புக் ஆன் மை வாட்ஸ்அப் ஆல்சோ ஆன் மை இன்ஸ்டாகிராம். ஸோ உங்களோட மெசேஜஸ் நீங்க வந்து எதிர் வாட்ஸ்அப் இல்ல என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் டீடைல் இந்த வீடியோல நான் வந்து டிஸ்ப்ளே பண்ணிருப்பேன். அப்படின்னா வீடியோல ஹைல் கமெண்ட்டை நான் வந்து டிஸ்ப்ளே பண்ணிருப்பேன். அண்ட் நெக்ஸ்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் அ ப்ரேயர் ரிச்சுவல் ஒர்க்ஸ், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, யூ கேன் டெஃபினெட்லி ரீச் அவுட் எதிர் மை வாட்ஸ்அப் ஆல்சோ மை இன்ஸ்டாகிராம். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ், இது போல இன்னும் மல்டிபிள் ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதுல நான்
தமிழ் டாரோ ரீடிங் சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல நீங்க போய் பாருங்க. இது போல மல்டி ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே நான் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். யூ கேன் கோ அண்ட் செக் வித் தட். எல்லாமே டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஸோ நீங்க எப்போ பார்த்தாலுமே அது உங்களுக்கு வந்து சூட்டபிளா இருக்கும். கண்டிப்பா அது ரெசனேட் ஆகும். அது த்ரூ உங்களுக்கு நெறைய கைடன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ யூ கேன் கோ அண்ட் வாட்ச் தட். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ் லைக் அகைன் அண்ட் அகைன் உங்களோட சப்போர்ட் எனக்கு போத் யூடியூப் சேனல் அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் நீங்க வந்து குடுங்க. அண்ட் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாரி கமெண்ட் செக்ஷன் பக்கத்துல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுல உங்களோட ஹைப் நீங்க கண்டிப்பா வந்து குடுங்க. இது இன்னும் நெறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும் இந்த வீடியோஸ். அண்ட் as well as அவங்களோட லைஃப்க்காக ஒரு பெர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஸோ see you guys in next one. Until love you all. Take care. Bye.